ऋषिले दयापात्रं दीवत्यादिमनार्णवं यदीन्द्रप्रणवं वन्दे रम्यजामादनं मुनिं रम्यजामाद्योगीन्द्रपादरेखां सदा सदा यद्वाप्तसत्कार्यं रामानुजमुनिं मुजे श्रीनाथमारम्भां नादयामनमध्यमास्ताजापर्यन्तां वन्दे गुरुपरम्परां गणितमच्चोदां चक्रं व्यामोहदस्थैतराणि गुणावेणे सिन्धोः रामानुजचरणौ शरणं प्रपद्ये मातापिता हृदयस्सनयाय बोधि सर्वं यदेन आद्यस्वामिनेरागरामं श्रीमद्भगवन्गुणा महाभयपट्टनादशिभक्तिजागुरसेनयोगिवानामर्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिष्टां श्रीमत्पराङ्गुजोनिं प्रणतोऽस्मि नित्यं लोकगुरुं गुरुभिश्चकपूर्वैः कुरकुलोत्तमदासमुदारं श्रीनहवद्यभिरामवरेशो दीप्रकसया गुरुञ्च भजेगं लोकाचार्य गुरुवे कृष्णपादाश्रसूनवे संसारभोगी संसृष्टे जीवजीवादये नमः लोकाचार्य कृपापात्रं कौण्डिन्यकुलभूषणं समस्तात्मगुणाभासं वन्दे कूरकुलोत्तमं नमः श्रीशैलनाथाय कुन्तीनगरजन्मनेकसारब्धपरमप्राप्य कैङ्कर्यसारिणे लोकाचार्यपदाम्बोज राजकं स्वगितान्तरं ज्ञानवैराग्यजलधिं वन्दे सौम्यपरमं श्रीजिह्वादीशेषशास्त्रविदं सुन्दरवरगुरु करुणाकन्दरिज्ञानं मन्दिरं कடையே கோதிலுலகாசிரியர் குருகுலோத்தமதாதர் திருமலையாழ்வார்சுதங்கரவை மணவாளர் போதுபுகழ் திருநாவீருடைய பிரான் தாதருடன் போதமணவாள மாமுனி பொன்னடிகள் போத்துவனை வாடிவுலகாசிரியன் வாடியவன் மன்னகடம் வாடி முடும்பை என்னும் மாநகரம் வாடி மனம் சூழ்ந்த பேரின்பமர்கள் மிகுநன்காயினங்கூழ் திரைக்கும் இருப்பு போதும் உடும்பை உலகாசிரியது மறவாது எம்பெருமான் நீதி கொள்வா திருநல்லூர் மாமுறையோன் பாதந்தொழுவாருக்கு ஆறாது துய ஸ்ரீ லோகாச்சார சுவாமி அருள் செய்த அஷ்டாதச ரகசியத்திலே பிராதான்யமாக இருக்கக்கூடியது இந்த முமுட்சுப்படி. அந்த முமுட்சுப்படியிலே 3 பிரகடனங்கள். அந்த 3 பிரகடனங்களே பிரதம பிரகடனம் திருமந்திரார்த்த பிரகடனம். அந்த திருமந்திரார்த்த பிரகடனத்திலே இன்றைய சூத்திரம் 24வது சூத்திரம். இதற்கு முந்தைய சூத்திரத்திலே 23வதிலே அதாவது 5 அர்த்தம் என்பதாக தெரிவித்தார். அதற்கு முந்தைய சூத்திரத்திலே 21வது சூத்திரத்திலே பிரபத்தியிலே இழிந்தவர்களுக்கு சொரூப ஞானத்தை பிறப்பித்து காலக்ஷேபத்துக்கும் போகத்துக்கும் ஏதுவாக இருக்கும் என்பதாக காட்டி, மற்றெல்லாம் பேசணும் என்கிறபடியே அறிய வேண்டும் அர்த்தமெல்லாம் இதுக்குள்ளே உண்டு. எவன் ஒருவன் இந்த அர்த்தத்தை திருமந்திரார்த்தத்தை தெரிந்து கொள்கிறாரோ சகல விதமான அர்த்தங்களும் வேதங்களும் இதிகாச புராணங்களும் ஆழ்வார் எழுச்சர்களும் பூர்வாச்சாரியர்கள் எல்லாருடைய திருவுள்ளமும் இந்த அஷ்டாட்சரம் தான். அஷ்டாட்சரம் எல்லாத்துக்கும் மேன்மையானது. அது என்னன்னா அது 5 அர்த்தம். 5 அர்த்தம் என்னென்னா அர்த்தபஞ்சக ஞானம். அர்த்தபஞ்சக ஞானம் என்னென்னா மிக்கவர் நிலையும் மெய்யாவர் நிலையும் 5ம். அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஆரித ஸ்மிருதியில் பிராப்தியஸ்து பிரம்மணே ரூபம் பிராப்தியஸ்ச பிரத்யேகாத்மனகா அந்த ஸ்லோகத்தின்னு சொல்லி இம்மந்திர வைபவத்தை அருளை செய்கிறார் மேல் பூர்வாச்சாரியர்கள் என்று தொடங்கி என்று மேலே சொல்லுகிறார். 24வது சூத்திரத்திலே பூர்வாச்சாரியர்கள் இதில் அர்த்தம் அறிவதற்கு முன்பு தங்களை பிறந்தார்களாக நினைத்தீரார்கள். இதில் அர்த்த ஞானம் பிறந்த பின்பு பிறந்தபின் மறந்திலேன் என்கிறபடியே இத்தையுடைய வேறொன்றால் காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள் என்பதாக காட்டுகிறார். அதாவது பூர்வாச்சாரியர்கள் நம்ம பூர்வாச்சாரியர்கள் இதில் அர்த்தம் அறிவதற்கு முன்பு இதில் இந்த அஷ்டாட்சரத்தை இந்த திருமந்திர அர்த்தத்தினுடைய அர்த்தம் அறிவதற்கு முன்பு தங்களை பிறந்தார்களாக நினைத்தினார்கள். அவர்கள் அன்று நான் பிறந்திலே பிறந்தபின் மறந்திலே தங்களை பிறந்தார்களாக நினைத்தினார்கள். இதில் அர்த்த ஞானம் பிறந்த பின்பு இது திருமந்திரார்த்தம் மந்திரோபதேசமாகி அந்த மந்திரோபதேசம் ஆன பிறகு அதனுடைய அர்த்த ஞானமெல்லாம் இவர்களுக்கு கைவந்த பின்பு பிறந்தபின் மறந்திலே இதுவரையும் அவர்கள் பிறப்பு இல்லை நினைக்கிறார்கள். இந்த மந்திரத்தை தனக்கு கைவந்த பிறகு அதனுடைய அர்த்தமும் கைவந்த பிறகு
பிறந்தபின் மறந்தினேன் என்கிறபடியே இத்தை ஒழிய வேறொன்றால் காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள். வேறு எதுவுமே காலக்ஷேபம் பண்ண வேண்டாம். இந்த திருமந்திரார்த்தத்தினுடைய அர்த்தத்தை அவர்கள் காலக்ஷேபம் பண்ணுவார்கள். அத்தையே அனுசந்திப்பார்கள். எப்பொழுது மந்திர ரத்த அனுசந்தான சந்ததா அதரக ஸ்மிருதா இப்படின்னு மாமுனிகள் எப்போது போயிட்டே இருக்கும்போது அவள் வந்து உதட்டப்படியே அசைஞ்சிட்டே இருக்குமா. மந்திர ரத்ன மந்திர ரத்னம் என்ன? இதான் மந்திர ரத்னம். திருமந்திரார்த்தம் துவயம் சர்மசுந்தரம் அனுசந்தானேன்னு சந்ததகனா எப்போதும் அதரகா உதரானது அப்படியே ஸ்மரிச்சுட்டே இருக்குமா. அப்படி என்கிறபடியே இத்தை ஒழிய வேறொன்றால் காலக்ஷேபம் பண்ணியார். இது சுவாமி மனோகர மாமுனிகள் விசத வாக்சிகாமனே இதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார் வியாக்கியானம். அதாவது நாதயாமன எதிவராதிகளான நம் பூர்வாச்சாரியர்கள். பூர்வாச்சாரியர்கள்னா யார் அப்படின்னு கேட்டால், அவங்க பூர்வாச்சாரியர் உங்கள் ஆச்சாரியர் யார் திருவடி சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன்னா, அதாவது பூர்வாச்சாரியர்கள்னா யாருன்னா நாத யாமன ஆதிகள். நாதமணி யாமனமணி ஆதி சப்தத்தாலே அதுக்கப்புறம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வரை வந்துடும். அதாவது நாதயாமணிகள் எதிவராதிகள் நம் பூர்வாச்சாரியர்கள். பூர்வாச்சாரிகள் யாருன்னு ஒரு சங்கேதத்திற்கு வந்ததுன்னா அதுக்கு மாமுனிகள் பூர்வாச்சாரியர்கள் யாருன்னு சொல்கிறார். அவரை பூர்வாச்சாரியர்கள் போதம் அனுஷ்டானங்கள் சொல்லியிருக்கார். அன்று நான் பிறந்திலே என்கிறபடியே அன்றைக்கு நான் பிறந்தவில்லை. இம்மந்திரத்தில் அர்த்தம் அறிவதற்கு முன்பு தங்களை பிறந்தார்களாக நினைக்கிறார். இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் அறிவதற்கு முன்பு அவள் பிறந்திருக்கா. எத்தனையோ வருஷம் முன்னாடி 50 வருஷம் முன்னாடி பிறந்திருக்கா. ஆனால் அந்த 50 வருஷத்துக்கு அப்புறம் தான் அன்றைக்கி ஒரு சதாச்சாரனை அனுஷ்டித்து அவர் சமாசனம் பண்ணிக்கொண்டு மந்திரோபதேசம் பண்ணலாம். அப்போது 50 வருஷம் அவள் காலம் வந்து என்னாச்சுன்னா அவள் பிறந்தார்களாக இவர்கள் கருதார்கள். அதுக்கு மந்திரோபதேசம் ஆகி அந்த அர்த்த அனுஷ்டானம் வந்தப்புறம் அவர்கள் பிறந்ததாக எண்ணிக்கொள்கிறார்கள். அர்த்தம் அறிவதற்கு முன்பு தங்களை பிறந்தார்களாக நினைக்கிறார்கள். இதில் அர்த்த ஞானம் தங்களுக்கு உண்டான பின்பு இந்த மந்திரத்தில் இந்த திருமந்திரத்தில் அவர்களுக்கு அர்த்த ஞானம் வந்தப்புறம் பிறந்தபின் மறந்திலேன் என்று. பிறந்தபின் மறந்திலே அப்படின்னா இப்போ தான் பிறக்கிறான். பிறந்தபின் மறந்திலேன்னா என்ன மறந்திலே? இந்த மந்திரத்தை இவர்களுமே மறக்க மாட்டார்கள். பிறந்தபின் மறந்திலேன் என்று ஆழ்வார் திவ்யசூக்தியில் சொல்லுகிறபடியே மந்திரார்த்தத்தை ஒழிய மற்றொன்றால் காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள் என்கை. இந்த மந்திரம்தான் எல்லாத்துக்கும் வசதி. இதை தவிர வேறு இதிலே பொழுது போக மாட்டார்கள். இதே அனுசந்தானம், இதுவே பொழுதுபோக்கு, இதுவே காலக்ஷேபனாலே பொழுதுபோக்கு தான். காலகா டைம், ஷேவகா கழிகிறது, காலம் கழிகிறது என்ன? ஜென்மாந்திரம் காத்து அவனுக்கு தாளினை திருவடிகள் கொண்டு சேர்ப்பான்னு ஆழ்வார் அனுசந்தானம் பண்ணுறாப்புல இந்த காலக்ஷேபம் அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா காலகா சிபதி இது ஷேபகா. அது காலம் கழிகிறது. என்ன அது எப்படி கழிகிறதுனா நல்ல பொழுதுபோக்காக போகணும். அதான் காலக்ஷேபம் பண்ணி அதான் நல்ல பொழுது எப்படின்னா அன்றைக்கி சொன்னேன். காத்தால என்ன பண்ணணும், மத்தியானம் என்ன பண்ணணும், ராத்திரி என்ன பண்ணணும். பிராதகா தூத பிரசங்கேன மத்தியான சௌர பிரசங்கேன ராத்திரோ ஸ்திரீ பிரசங்கேன காலோ கச்சது தீமதாம்னு காத்தால மகாபாரதமும், மத்தியானம் சோரப்பிரசங்கமான கிருஷ்ணனுடைய திருட்டுத்தனமான அவனுடைய பாகவதமும், ராத்திரி சீதாயா சரிதம் மகத்தின் சீதையும் அவனுடைய ஸ்ரீராமாயண சரிதத்தையும் யார் வைத்துக்கிட்டு 3 வேளை எப்படி பொழுதுபார்க்குவார்களோ அதான் காலக்ஷேபம். அப்படி காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள் என்கை. வேத சாஸ்திரங்கள் ஆழ்வார் அருளிச்செயல்கள் இவற்றால் பொழுதுபோக்கும் போது அப்போ இந்த மந்திரத்தை வச்சு தான் பொழுதுபோக்குறோம்னா இந்த மந்திரம் எதனுடைய எல்லாத்தையும் எது சொல்கிறது? இந்த மந்திரார்த்தத்தை சொல்வது வேதம், இதிகாசம், புராணம், அப்புறம் ஆழ்வார் சக்திகள். ஆகவே இந்த மந்திரத்தினுடைய சாரமான இந்த மந்திரம் சொல்கிறது. இதுக்கு விரிவாக வேணும்னால் அந்த வேத இதிகாச புராணம்னு காலக்ஷேபம் பண்ணலாம். முமுட்சுபோடு மட்டும்தான் காலக்ஷேபம் பண்ணணும்னு இல்லை, திருமந்திரார்த்த புராணம் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை. அதாவது வேத சாஸ்திரங்கள் ஆழ்வார் அருளிச்செயல்கள் இவற்றால் பொழுதுபோக்கும் போது இம்மந்திரார்த்தத்தை உட்கொண்டே அனுசந்திக்கையாலே இந்த மந்திரார்த்தத்தினுடைய விவரணம் அதனுடைய சுருக்கம் இதனுடைய விவரணம் அது. அதனால் இந்த மந்திரார்த்தத்தை வேத சாஸ்திரங்கள் ஆழ்வார் அருளிச்செயல்கள் இவற்றால் பொழுதுபோக்கும் போது இம்மந்திர அர்த்தத்தை உட்கொண்டே அனுசந்திக்கையாலே இத்தை ஒழிய வேறென்றும் காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள் என்ன தட்டில்லை. ஆகவே தான் சுவாமி மனோகர அவர்கள் என்ன பண்ணார்னா அவர் பாஷ்யத்திலே சிபாஷ்யத்திலே அவர் தேசிகர் அவாலாம் நடாதிரம்மாலாம் விம்சதி வாரம் ஸ்வாபீத ஸ்ரீபாஷ்யம்னு 18 தரம் 20 தரம் 30 தரம் காலக்ஷேபம் பண்ணியிருக்கார். மாமுனிகள் ஒரே ஒரு தரம் தான் ஸ்ரீபாஷ்யத்தை சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அருட்செயல் போருன்னு இருக்கு. அதனால் கோவனாக்குச்சன் அடியர் கோவிலுக்குள்ளே போகும்போது ஸ்ரீபாஷ்யத்திலே ரொம்ப தலையிடுறாதே,
போவார், திருப்பி வருவார். நமக்கு அருள் செயல் தான் உத்தேசம், நமக்கு அருள் செயல் தான் உத்தேசியம் அப்படின்னு சொல்லுவார். காதுக்குள்ளே அப்படியே ஒலிக்கிறது சொன்ன வார்த்தை. அதுக்கு தான் இதுதான் அதுக்கு அடி. இவற்றால் போதுபோக்கும் போது மந்திரார்த்தத்தை உட்கண்டே அனுசந்திக்கையாலே இத்தை ஒளிய வேறென்றால் காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள் என்ன தட்டியில். இத்தை ஒளிய இந்த திருமந்திரார்த்தை தரும். அப்போ இந்த திருமந்திரார்த்தம் மட்டும் என்ன போகிறோம்னா அதனுடைய சுருக்கத்தை இதை படித்தாலும் சரி, இதனுடைய விவரமான இதிகாச புராண ஆழ்வார்கள் அருட்சேகம் காலக்ஷேபம் பண்ணாலும் அது காலக்ஷேபம் தான். இத்தை ஒளிய இதை தவிர வேறொன்றால் காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள் என்ன தட்டி இல்லை. அஸ்தினா தாடமான சிவமந்திரம் நகைச்சு அப்படின்னு வைஷ்ணவரெல்லாம் சொல்லுவார்கிட்ட. ஒரு யானை மிரட்டிடும் சிவாலயம் போக. அஸ்தினா தாடமான, அஸ்தினா யானை, அஸ்திகிரி. அஸ்தினால் தாட்டியமான ஒரு யானை ஒருத்தனை துரத்துட்டு வருது அப்படின்னா அப்போ பக்கத்தில் உயிர் தானே முக்கியம், அது தானே காப்பாற்றிக்கணும், அதுதானே தர்மமும் கூட. யார் உயிரை விடுவா? எவ்வளோ மனிதனோ காப்பாற்றாலும் செய்வா. உயிரையும் சரி மானத்தையும் சரி. திரௌபதி மானத்தை காப்பாற்றினால் பிரயத்தனப்பட்டா. அவள் ஒருத்தன் யானை துரத்துறதுன்னா உயிரை காப்பாற்றுறதுக்கு இப்போ பண்ணுறான். அப்போ ஒரு சிவாலயம் வந்துருக்கு. அங்கே ஐயோ இது சிவாலயம், அவர் சுத்த சிவ வைஷ்ணவன், இது சிவாலயம் இங்கே போகக்கூடாதுன்னு இன்னொரு இடத்துக்கு போனான். அதுக்குள்ளே யானை துரத்திட்டு வந்துருப்போம் இல்லையோ. அப்படி யானை கை அகப்பட்டாலும் அகப்படலாம். அஸ்தினா தாட்டியமானேவி அடித்தால் கூட சிவமந்திரம் நகைச்சே அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் அது மறந்தும் பிறந்தலாமாந்திரா இருக்கிறார்கள். ஆகவே இத்தையுடைய வேறென்றால் காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள் என்ன தட்டில்லை. மேலே இருக்கிற வாச்சக சக்தி சர்வத்தையும் சாதித்து கொடுக்கவற்றாய் இருக்க வாச்சியம் வாச்சகம். இந்த வாச்சக சக்தி இவருடைய திருநாமம். அந்த திருநாம சக்தி சர்வத்தையும் சாதிக்க திரௌபதிக்கு வாச்சிய பிரபாவம் போல வாச்சக பிரபாவம் தூரஸ்தனாக இது கிட்டு என்னுவதும் திரௌபதிக்கு ஆபத்து ஏற்படுவது வாச்சக பிரபாவங்கள் ஏற்கனவே முன்ன சூத்திரம் சொல்லியிருக்கார். அப்படி இந்த வாச்சக சக்தி சர்வத்தையும் சாதிக்க கொடுக்கவற்றாக இருக்க அது இருக்கும்போது இதனுடைய வாச்சியத்திலே இவர்கள் ஊன்றுகைக்கு ஏது என்ன அருளை செய்கிறார். இப்போ வாசக சக்தி சர்வத்தையும் சாதித்து கொடுக்க இருக்கும் பொழுது இதனுடைய வாச்சியத்திலே, வாச்சியன்னா அந்த பெயர் திருநாமத்தை உடையவர். அப்போ பெயரே எல்லாத்தையும் சாதித்து கொடுத்து இருக்கும்போது இவர்கள் ஏன் வாச்சியத்திலே ஈடுபடுகிறார்கள், எம்பெருமான இடத்திலே ஏன் ஈடுபடுகிறார்கள்? இவர்களுக்கு ஊன்றுகைனா ஒரு ஊன்றுகோல், அதுக்கு அதில் போய் எழுகிறான். அதுக்கு என்ன ஹேது, அதுக்கு என்ன காரணம் என்ன மேலே அருளி செய்கிறார். வாசகத்தில் காட்டில் என்று தொடங்கி என்பதாக மேலே காட்டுகிறார். பூர்வாச்சாரியர்கள் இதில் அர்த்தம் அறிவதற்கு முன்பு தங்களை பிறந்தார்களாக நினைக்கிறார்கள். இதில் அர்த்த ஞானம் பிறந்த பின் மறந்திலேன் என்கிறபடியே இத்தை ஒளிக வேறென்றால் காலக்ஷேபம் பண்ணியறியார்கள். அதாவது நாதயாமன வராதிகளான நம் பூர்வாச்சாரியர்கள் அன்று நான் பிறந்திலேன் என்கிறபடியே இம்மந்திரத்தின் அர்த்தம் அறிவதற்கு முன்பு தங்களை பிறந்தார்களாக நினைக்கிறார்கள். இதில் அர்த்த ஞானம் தங்களுக்கு உண்டான பிறந்தபின் மறந்திலேன் என்று ஆழ்வார் திவ்யசோக்தியில் சொல்லுகிறபடியே இம்மந்திரார்த்தத்தை ஒழிய மற்றொன்றால் காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள் என்கை. வேத சாஸ்திரங்கள் ஆழ்வார் அருளிச்சேர்கள் இவற்றால் போதுபோக்கும் போது இம்மந்திரார்த்தத்தை உட்கொண்டே அனுசந்திக்கையாலே இத்தையொழிய வேறென்றால் காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள் எண்ணத்தட்டில்லை. வாச்சக சக்தி சர்வத்தையும் சாதித்து கொடுக்கவற்றாய் இருக்க இதனுடைய வாச்சியத்திலே இவர்களுக்கு ஊன்றுகைக்கு ஹேது என்னின் அருளி செய்கிறார். வாச்சகத்தில் காட்டில் என்று தொடங்கி அடுத்த சூத்திரம் ஆரம்பிக்கிறார். 25வது சூத்திரம். வாச்சகத்தில் காட்டில் வாச்சியத்திலே ஊன்றுகைக்கு அடி ஈஸ்வரனே உபாய உபேயம் என்று நினைத்திருக்கை. இப்போ இந்த வாச்சியத்திலே வாச்சக சக்தி இருந்தால் போருமே, கோவிந்த நாம ஸ்மரணம் போருமே, வேறு ஒன்றுமே வேண்டாமே அப்படின்னா அது இருக்கட்டும், அது இருக்குது, அதுக்கு இல்லைன்னு சொல்லலை. அது சர்வத்தையும் சாதித்து கொடுக்க வல்லாரா இருக்க என்ன சுவாமி தேசிகன் ரகசியத்துறை சாத்து ஒரு இடத்துல எடுக்கிறார். அது ஞாபகம் நான் சொல்கிறேன். தர்க்க பாண்டியத்தாலே நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்க வல்லராய் இருக்க நாம் பிரமாணசாலராய் போகிறது. உண்டுன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லிடலாம், இல்லைன்னா உண்டுன்னு சொல்லிடலாம். அது எப்போ சொல்லலான்னா அவளுடைய புக்தி சாதுரியத்தால் தர்க்கத்தினுடைய பாண்டியத்தினால
இப்போ இப்போ இந்த பென்சில் இங்கே இருக்குன்னா இங்கே நான் சொல்லணுன்னா இது இது இல்லைன்னு சொல்லிடலாம். எப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இல்லையோ இருந்ததா இல்லை தானே, அப்போ ஒத்துக்கிற நீரை ஒத்துக்கிற இல்லை, அப்போ நான் பென்சில் இல்லைன்னு ஆயிடுத்தோ இல்லையோ. இப்போ அதை எடுத்துட்டேன்னா இப்போது அந்த இப்போ இருக்கா, இப்போ இல்லை. அந்த இடத்துல இப்போ இருக்கேன்னா அந்த இடத்துல இருக்கா, அந்த இடத்துல இல்லை. இப்படி பிரமிக்க வச்சு நினைத்ததெல்லாம் தர்க்க பாண்டியத்தாலே நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்க விடராக இருக்க உண்டுங்கிறத இல்லைன்னு சொல்லலாம், இல்லைங்கிறத உண்டுன்னா நம்ம ஊரில் ரைட்டர் வெங்கட்ரையங்கார் ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லுவான். சொல்லி கேள்வி அடையாது. அவர் என்ன பண்ணாருன்னா, நீர் வந்து அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறன்னா உமக்கு எழுதுவாரான், இவருக்கு கேட்டார்னா இவருக்கும் எழுதுவாரான். நீர் வாதி, அவர் பிரதிவாதி. உமக்கு எப்படி வேணும், உமக்கு சாதகமாக எழுதுவாரான், உமக்கு சாதகமாக எழுதுவாரான். அது எப்படி எழுதுவாரான்னா 2 கையாலே எழுதுவாரான். அப்படி கேள்வி அடையாது. இந்த கையால் வாதிக்கு சாதகமாக எழுதுவாரான் ஜட்ஜ்மெண்ட்டு, இந்த கையால் பிரதிவாதிக்கு சாதகமாக எழுதுவாராம். இதெல்லாம் எப்படின்னா தர்க்க பாண்டியத்தாலே நாம் நினைத்ததெல்லாம் ரைட்டர் வெங்கட்ரையங்கார்னு ஒரு கேள்வி பெயர் சொல்லி கேட்டு வாத்தியா சீனிவாசங்கரோ சுவாமியோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி அவள் சாமர்த்தியத்தினால அவள் நினைத்ததெல்லாம் சாதிக்க வல்லராக இருக்க நாம் பிரமாணசாரராய் போய் நமக்கு பிரமாணம்தான் முக்கியம். பிராமணிக வேத இதிகாச புராண பூர்வாச்சாரர்கள் என்ன சொல்லியிருக்கா, மேலையார் சைவனுங்கள் எத்தியத் ஆச்சரித்து சேஷ்டகா, அதுதான் நமக்கு பிராதானியம் அப்படிங்கிறத காவிக்கிறார். அதுதான் இங்கே வாச்சகத்தில் காட்டில் வாச்சியத்திலே ஊன்றுகைக்கு அடி ஈஸ்வரன் உபாய உபேயம் என்று நினைத்திருக்கை. வாச்சகத்தில் காட்டில் அதை காட்டிலும், எதை காட்டிலும் நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்க வல்லாரா இருக்க அதை காட்டிலும், வாச்சியத்திலே ஊன்றுகை பிரமாணத்திலே போய் ஊன்றுகை. அதுபோல இந்த வாச்சியத்திலே வாச்சகத்தில் காட்டில் வாச்சியத்திலே அதுக்கும் பெருமை உண்டு, அதுவும் காப்பாற்றும், ஒன்றும் கைவிட்டுறாது. உதாரணம் திரௌபதி இருக்காளே அப்படின்னு வாச்சியத்திலே ஊன்றுகைக்கு. ஆனால் அதை விட இவர்கள் வாச்சியத்திலே இவர்களுக்கு ஊன்றுகைக்கு அடி என்றால் ஈஸ்வரனே உபாய உபேயம் என்று நினைத்திருக்க. ஈஸ்வரன் தான் நமக்கு உபாயம், அவன் தான் உபேயம். தி வே அண்ட் தி மீன்ஸ் அண்ட் தி கோல், அதான் எல்லாம் இவன் தான். அவன் வழியும் அவன் தான், காற்றவனும் அவன் தான், அடையக்கூடிய பொருளும் அவன் தான். உபாயம் வழி, உபேயம் எந்த வழியினாலே அவனை சென்று அடைகிறோமோ அது உபேயம். இப்படி உபாய உபேயம் என்று நினைத்திருக்கையாலே இவர்களுக்கு பூர்வாச்சாரிகளுக்கு வாசகத்தில் காட்டிலும் வாச்சியத்திலே இவர்களுக்கு ஊன்றுகை அதிகம் அப்படின்னு அது சுவாமி மனோகரமணி வியாக்கியானம் சாதிக்கிறார். அதாவது என்னென்னா, சர்வ பலத்துக்கும் ஸ்வயம் சாதனமாயும், சர்வ பலத்துக்கும் எல்லா பலத்துக்கும் என்ன கர்மநேவ அதிகாரஸ்தே மாபலேசு கதாச்சன, அவன் தானே பலத்தை கொடுக்குறவர். என்ன சர்வ பலத்துக்கும் ஸ்வயம் சாதனமாயும், அவன்தான் சாதனமாக இருக்கிறான். நம்ம தான் பண்ணோன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அது இல்லை, அவனுடைய கிருபை இல்லாட்ட ஒன்றும் நடக்காது. சாதனாந்திரங்களுக்கும் சககாரியாய் நின்று தலை கட்டி கொடுத்து போருகிறார். எப்படி சர்வ பலத்துக்கும் ஸ்வயம் சாதனம். அப்போது ஒரு காரியம், ஒரு யாகம் பண்ணால் இந்த பலன் கிடைக்கும், அந்த யாகம் பண்ணால் இந்த புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணால் புத்திரம் கிடைக்கும், மோட்சம் பலன்னா அது யாகம் பண்ணால் மோட்சம் கிடைக்கும். இப்படி சாதனா அந்தரங்களுக்கும் சககாரியா, இப்படி ஒரு ஒரு சாதன நமக்கு ஒரு காரியத்தை வேண்டுமென்னு அந்த இதிலே அந்த துறையிலே இழிவார்களுக்கும் சககாரியாய் நின்று, அப்போ அந்த இதுக்கு எம்பெருமான் தான் அவனுக்கு சககாரினா கூட நின்று தலை கட்டி கொடுத்து போருகிற. இதனுடைய வாசக சக்தி தானே அமர்ந்திருக்க செய்யுது. பின்னாடி கீழே நிறைய காட்டியிருக்கார். ஒருத்தனுக்கு யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. ஒருத்தனுக்கு புத்திரன் வேணும்னா புத்திர காமேஷ்டியாகும், மோட்சம் வேணும்னா மோட்சம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும் ஐஸ்வர்யம் ஆனால் பூதிலாவகா, ஐஸ்வர்யம் இச்சேச்சு பூதிலாவகாவும் பண்ண வேண்டும். இப்படி அந்தந்த காரியம் அந்தந்த இதுக்கு அந்தந்த தேவதைகளை குறித்து உத்தேசித்து அந்தந்த காரியம் பண்ணும்போது கூட அந்தந்த தேவதை உத்தேசித்து பண்ணும்போது கூட எம்பெருமான் அந்தந்த அவர்களுக்கு சககாரியாக இருந்து அந்தந்த காரியத்தை அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கிறான். அதை தான் சொல்கிறார். இப்படி சாதனாந்திரங்களுக்கும் சககாரியான் என்று தலை கொடுத்து திருடவனுக்கும் அவர் தான் சகமாக இருக்கார், திருட கொடுக்குறவாளுக்கும் அவன் தான் சகமாக இருக்கார். இப்படி எல்லாத்துக்கும் அவன் தான் சககாரம் இருக்கார். அப்படி தலை கட்டி கொடுத்து போகிற இதனுடைய வாச்சக சக்தி தானே அமர்ந்திருக்க செய்து. வாச்சக சக்தி அவனுடைய வாச்சகம்னா அதனுடைய திருநாமம், அந்த திருநாம சக்தி அப்படி இருக்குது. அப்படி இருக்க அமைந்திருக்க செய்தே அதிலும் காட்டிலும் கீழ் சொன்னபடியே இம்மந்திரத்தினுடைய வாச்சியத்திலே பூர்வாச்சாரியர் ஒன்று அது இருக்குது. அப்படி இருந்தும்
அதிலும் அதிலும் அதை காட்டிலும் இதிலே கீழ் சொன்னபடியே இம்மந்திரத்தினுடைய வாச்சியத்தில் பூர்வாச்சாரியர்கள் ஊன்றுகைக்கு எடி. இந்த மந்திரத்தினுடைய வாச்சியத்தினா இந்த மந்திரத்தை உடையவன் எவனோ அவனிடத்தில் வாச்சியத்திலே பூர்வாச்சாரிகள் ஊன்றுகைக்கு அடி. ஊன்றுகைன்னா அதில் போய் இழிவதற்கு அதுக்கு என்ன அடி, அதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, உபாயாந்தரபரராய் இத்தை சாதனமாக கொண்டு சாதித்தல். உபாயாந்தரபரராய் இத்தை சாதனமாக கொண்டு சாதித்தல். உபாயாந்தரபரராய் இத்தை சககாரையாய கொள்ளுதல் செய்யும் அவர்களைப் போல எண்ணிக்கை உபாய உபயங்கள் இரண்டிலும் ஈஸ்வரனே என்று பிரதிபத்தி பண்ணியிருக்க இல்லை. அப்படின்னா என்னென்னா, உபாயாந்திரபரராய் உபாயத்துக்கு அந்தரபரராய் இத்தை சாதனமாக கொண்டு சாதித்தல். இப்போ ஒரு காரியத்தை நடக்கிறோன்னா அதை வந்து இது ஒரு சாதனமாக கொண்டு, அப்போ ஒரு ஐஸ்வர்யம் வேணும்னா ஐஸ்வர்யத்துக்கு ஒரு யாகம் பண்ணுறோன்னா அந்த யாகத்தினுடைய கிரியைகளும் மந்திரங்களையும் சாதகமாக கொண்டு சாதித்தல், ஒரு காரியத்தை சாதித்தல். உபாயாந்திரபரராய் உபேயாந்திரபரராயும் உபாயாந்திரபரராயும் இப்படி இத்தை சககாரியாக கொள்ளுதல் செய்யும் அவர்கள் போல எண்ணிக்கை. அதற்கு இது நம்ம பண்ணினால் இது கிடைக்கும் அப்படின்னு அந்த எண்ணமே இல்லாமல் உபேயங்களிலும் ஈஸ்வரனே என்று பிரதிபத்தி பண்ணி இருக்கு என்றபடி ஒன்றுமே. அதான் பெரியவாரெல்லாம் நோவு சாத்தின்றா கூட மருந்தே எடுத்துக்க மாட்டான். அவன்கிட்ட வழக்கு அது இந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு ஜாஸ்தி ஆகிடுமே அப்படின்னா, ஆனால் ஆகிட்டு போகிறது. அப்புறம் போயிடுவாருன்னா போனால் போயிட்டு போகிறோம். எத்தனை நாளைக்கு இது என்றைக்கோ ஒரு நாள் போதானே போகிறோம். முதலாளி சுவாமி இப்படியாக இருந்தார். இப்போ இருக்கிறவருக்கு முந்தினவர் அவருக்கு ஏதோ சிரமம், சரீர உபாதி, சுவாமி ஏதாவது மருந்து எடுத்துக்கூடாது அவர்கிட்ட வழக்கு அப்படின்ட்டு அதே போய் கேட்டேன் ஒரு தூரம், சுவாமி ஏதாவது மருந்து ஔஷதம் ஏதாவது எடுத்துக்கூடாதோ. அதெல்லாம் ரொம்ப உபாய உபேயம் அவனே ஔஷதம் எத்தனை நாளைக்கு இருக்கோ அத்தனை நாளைக்கு. உபாய உபயங்கள் இரண்டும் ஈஸ்வரனே என்று பிரதிபத்தி பண்ணியிருக்கு. உபாயத்திலும் இருக்கிறது, உபயத்திலும் இருந்து, இது ரெண்டுமே அவன்தான் அப்படின்னு இருக்கிறது. ஆக திருமந்திரத்தினுடைய சீர்மைக்கு போரும்படி என்று தொடங்கி, ஆக திருமந்திரத்தினுடைய சீர்மைக்கு போரும்படி, சீர்மைன்னா பெருமை, அதற்கு சேரும்படி என்று தொடங்கி இவ்வளவும் வாய் வந்தபடி அனுசந்திக்க வண்ணாதபடியான இதனுடைய கௌரவத்தையும், இதனுடைய சீர்மை பெருமைன்னு வாயால் சொல்கிறது மட்டும் இல்லை, அவருக்கு என்ன அது ரொம்ப பெருமையான மந்திரம், அது ரொம்ப பெருமையானவன், அது மணிப்புராகாமே, அது கஷ்டமாகவே, அது தெரிஞ்சுக்க முடியாதவமே அப்படிங்கிறது தான் இல்லாமல் வாய் வந்தபடி அனுசந்திக்க வண்ணாதனுடைய இதனுடைய கௌரவத்தையும் வாய் வந்தபடி என்ன செய்யக்கூடாது. அதுக்கெல்லாம் ரொம்ப சாதன அனுஷ்டானம் பண்ணணும், ரொம்ப அனுஷ்டானம் இருக்கணும், நியமனமாக இருக்கணும், அப்படிலாம் இருக்கே. அதனால் சொல்ல சமாசனம் பண்ணிட்டா ரொம்ப வந்து அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாது. அதனால் சமாசனம் பண்ணுறது தள்ளி போட்டுட்டு தள்ளி போட்டுட்டு இருந்தால் கடைசியில் வேலை பரம்பு வச்சுக்கலாம். பரதாழ்வார் அப்படி தான் இருந்தார். இந்த சுவாமி போய் சமாசனம் பண்ணிக்கிறது இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் அவர் சமாசனம் பண்ணிக்காமே போயிட்டார். அது மாதிரி ஆவாப்பாட்டி உள்ள கலெக்டர் அப்படி தான், அவரும் அப்புறம் பண்ணிக்கலாம்னா. அதனால் அடியன் 2 புத்திரர்களுக்கு இங்கே பூணல் போட்ட உடனே பாட்டிகிட்ட கேட்டேன், பாட்டி சின்ன பசங்களை, அப்போ அவனுக்கு 7 வயசு, சின்ன பையனாக இருக்கேன், அதுக்கப்புறம் அடுத்த தடவை வச்சு சமாசனம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு. இந்த பாரு என் பிள்ளைக்கு அப்படி தான், அப்புறம் நடக்கவே இல்லை, அப்படியே போயிடுது, அவனும் போயிட்டான். இது விட்டுட்டே அப்புறம் அப்படியே போயிடும். அதனால் சின்னவனும் பெரியவனும் இப்போ உடனே பண்ணிடுவோம் அப்படின்னு. அதுதான் கூரத்தாழ்வார் அண்ணா வந்து ஆண்டாள் சொல்லும்போது இதுகளுக்கு மந்திரோபதேசம் பண்ண வேண்டாமா ஒன்று கூரத்தாழ்வார் இப்போ என்ன அவசரம், சின்ன குழந்தைகள் தானே அப்படின்னு போயிடுறார். வாசப்படி தாண்டி போகிறார், திருப்பி உடனே வரார். வந்து என்ன சொன்னேன் அப்படின்னு, இவாளுக்கு மந்திரோபதேசம் சபாஷன் மந்திரோபதேசம் ஆக வேண்டாமோ அப்படின்னா, சரி இப்போயே பண்ணிடுறேன் அப்படின்னு. சின்ன குழந்தைய வேண்டாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு போனவர் உடனே வந்துட்டு அந்த ஒரு க்ஷணம் அவருக்கு மின்ன நிலையில் மண்ணுகிறாக்கைகள் அந்த ஞாபகம் வந்துருத்தோ, உடனே வந்தார், சரி இப்போயே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்தந்த காரியத்தை அந்தந்த காலத்தில் சகாலத்தில் பண்ணணும்னு பெரியவா சொல்லுவோம். அது பண்ணால் தான் அதனுடைய. அப்படி இந்த திருமந்திரத்தினுடைய சீர்மைக்கு போரும்படி என்று தொடங்கி இவ்வளவும் வாய் வந்தபடியே அனுசந்திக்க ஒன்றாவதுபடியான இதனுடைய கௌரவத்தையும் இதை வாய் வந்தபடி அனுசந்திக்க முடியாது. இது வாய் வந்தபடினா என்ன, கண்ட நேரத்திலும் கண்ட இடத்திலும் பண்ணாமல் ஒரு சுத்தமாக இருந்து பண்ணலாம் அப்படின்னு. ஈஸ்வரன் தானே கௌரவத்தையும் ஈஸ்வரன் தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியமாய் என்று வெளியிட்டு அருளுகையால் வந்த ஏற்றம். இந்த மந்திரத்துக்கு என்ன ஏற்றம்னா வேறு எந்த மந்திரத்துக்கும் ஏற்றம் கிடையாது. அப்பேற்பட்ட ஏற்றம் இந்த மந்திரத்துக்கு. ஏற்றம்னா பெருமை. ஈஸ்வரன் தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமாய் நின்று வெளியிட்டு அருள்கையால் வந்த ஏற்றம்.
பத்ரியாசிரமத்தில் சுயமே ஆச்சாரியனாகவும் நரநாராயணாக இருந்து மந்திரத்தை உபதேசம் பண்ணினான். அந்த இப்படி சகல சாஸ்திரார்த்தங்களிலும் சகல மந்திரங்களிலும் வாச்சியந்தனிலும் காட்டில் இதுக்குண்டான பெருமை. இதுக்குண்டான பெருமை என்ன அப்படின்னா, சகல சாஸ்திரார்த்தங்கள் சகல மந்திரார்த்தங்கள் வாச்சியம் தன்னிலும் காட்டில் இதுக்குண்டான பெருமை. வாச்சியம் தன்னில் என்ன, வாச்சியம் தன்னிலும் இதுக்கு உண்டான பெருமையும் அக்கிரமாக சொல்லிலும் தன் காரியம் செய்யும் ஆதிக்கத்தையும். அக்கிரமம்னா என்னென்னா கிரமம் இல்லாதது அக்கிரமம். கிரமம் இல்லாத என்னென்னா, கிரமம்னா நல்லா தீர்த்தம் ஆடி நல்லா உட்காந்து வாசனம் போட்டு தர்பாசனத்தில் உட்காந்து இல்லை ஒரு மாந்தோரில் உட்காந்து நல்லா ஜெபிக்கிறது கிரமமாக. அப்படின்னா இவன் கோவிலுக்கு மடப்பள்ளியில் கைங்கரியம் பண்ணிட்டு திருவந்தாரத்தை காலக்ஷேபம் சொல்லிண்டோ திருவ சொல்லிண்டோ இல்லாட்டாங்கிறது எது அக்கிரமமான சார். அக்கிரமான என்ன, இது நல்லா உட்காந்து அதிலே கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இவாளுக்கு மடப்பள்ளி கைங்கரியத்தை பார்த்துட்டோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஜலம் அரைக்கிறதோ போகிறதோ இல்லைன்னா தூபம் எடுத்துகிட்டு போகிறதோ தீபம் எடுத்துகிட்டு போகிறதோ அந்த 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 சமயத்திலும் அக்கிரமமாக சொல்லிலும் அப்படி சொன்னால் கூட தன் காரியம் செய்யும் ஆதிக்கத்தையும் அபேட்சித சகல பிரதத்வ ரூபம் ஆகாத்மியத்தையும் அப்படி இது இந்த திருமந்திரார்த்தம் எப்படி கிரமமாக சொன்னாலும் பலன் கிடைக்கும், அக்கிரமமாக சொன்னாலும் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுறார். அக்கிரமமாக சொல்லிலும் தன்காரியம் செய்யும் ஆதிக்கத்தையும் அபேட்சித சகல பல பிரதத்வ ரூபமாகாத்மயத்தையும். அபேட்சித என்ன வேணுமோ அதை கொடுக்கும், குழந்தரும் செல்வம் தந்திரும் அடியார் படுகிறார். சகல பலப்பிரதம் எல்லா பலத்தினுடைய பலம், அதனுடைய மகாத்மியத்தையும் அந்த மந்திரத்தினுடைய மகாத்மியத்தையும் கர்மாதி உபாய சககாரித்துவ ரூபமான உத்கர்ஷத்தையும். கர்மாதி உபாய சககாரி எந்தெந்த கர்மங்களுக்கு என்னென்ன காரியம் பண்ணணுமோ அப்படி கர்மாதி உபாய சககாரி அந்தந்த கர்மங்களுக்கும் சககாரியை இவன் தானே இருந்து பண்ணுறான். எல்லாம் இவன் தானே. கடஞானம் செய்வேணும் ஞான எண்ணம் கடஞானமாக வேணும் ஞான எண்ணம் இந்த 10 பாசத்தில் சொன்ன மாதிரி அப்படி கர்மாதி உபாய கர்மத்தை பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு உபாயம் வேணும். அந்த மாதிரி சகல காரியத்துருவமான உத்கர்ஷத்தையும் அதற்கு மேன்மையும் ஞாதவிய சகல பதார்த்த பிரதிபாதகதையாக வந்த மகாத்மியத்தையும் ஞாதவியமான அறிந்து கொள்ள வேண்டியது எதை ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா திருமந்திரார்த்த மந்திரத்தை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொள்ளலாம். அப்படி இந்த மகாத்மியத்தையும் ஞாதவிய சகல அர்த்த பிரதிபாதக ஞாதவிய அறிந்து கொள்வது சகல எல்லா அர்த்தங்களையும் பிரதிபாதகம் சொல்லக்கூடியது. அதனால் வந்த மகாத்மியத்தையும் ஏதத்து பிரதிபாத்திய அர்த்தகௌர விசேஷத்தையும் இதனுடைய ஏதத்து என்ன இந்த ஏதத்துக்கு சம்ஸ்கிருதம் சொல்ல பிரதிபாத்தியம் சொல்லக்கூடிய அர்த்த கௌரவம் இதில் அர்த்த கௌரவம் இருக்குது. அந்த அர்த்த கௌரவத்து அதனுடைய விசேஷம் அதையும் அருளிச்சு என்ன அர்த்த கௌரவம் இருக்குது அப்படிங்கிறத மேலே சொல்ல போகிறார். இதனுடைய அர்த்த புஷ்டி எவ்வளவு இருக்குது, அது எத்தனை பதமாக இருக்குது, எத்தனை எழுத்தாக இருக்குது அப்படிங்கிறது அதனுடைய கௌரவம் என்ன, அதனுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறத மேலே சூத்திரங்களே அருளி செய்கிறார். இப்படி அர்த்த கௌரவ விசேஷத்தையும் அருளி செய்யாலே இம்மந்திரத்தினுடைய வைபவத்தை எல்லாரும் அறியும்படி தரிசிப்பித்து அருளினான் ஆயிற்று. இதுக்கு என்னென்ன பெருமை அப்படின்னா ஞாதவியமான சகல பதார்த்தக்கும் பிரதிமாதமான அந்த வஸ்து இதனுடைய மகாத்மியம் ஏதத் பிரதிபாதமான அர்த்தம் அந்த அர்த்தத்தினுடைய கௌரவம் அந்த கௌரவத்தினுடைய விசேஷ தன்மை இப்படி பலவிதமாக இதில் இருக்கிறபடியாலே இம்மந்திரத்தினுடைய வைபவத்தை எல்லோரும் அறியும்படி தானே சிஷ்யமாகவும் தானே ஆச்சாரமாக இருந்து அருளை செய்தார் ஆயிற்று என்று சொல்லி இனிமேல் இம்மந்திரத்வயத்துக்கு வாக்கியார்த்தம் 2 படியாக அருளை செய்கிறார் இது தன்னில் என்று தொடங்கி இப்போ ஏற்பட்ட இந்த மந்திரத்துக்கு வாக்கியார்த்தம் 2 படியாக அருளை செய்கிறார். வாக்கியார்த்தம்னா அதனுடைய அர்த்தத்தை எப்படி சொல்கிறது, முன்னுடைய அர்த்தத்தை பின்ன சொல்கிறது, பின்னுடைய அர்த்தத்தை முன்ன சொல்கிறது, அதுதான் வாக்கியார்த்தம். ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபாதிகளை போகும்போது கூட இதுக்கு என்ன அது வாக்கியார்த்தம்னு சொல்லுவாள். வாக்கியார்த்தம்னா அது வாக்கியத்துக்கு ஒரு பிரம்மசூத்திரத்தை சொன்னால் இது அந்த பிரம்மசூத்திரத்தில் என்ன வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அந்த வேதத்தினுடைய வாக்கியத்தினாலே இந்த சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம், புராண இதிகாச அதனாலே என்ன அர்த்தம். அதனால் அங்கே சாமிக்கும் போது கூட ஒவ்வொரு அதிகரணத்திலும் சுவாமி எம்பெருமானார்
இது வந்து வேதத்தில் இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லி அதோட விடமாட்டார். அப்புறம் ஸ்மிருதிச்ச அப்படின்னு ஸ்மிருதியிலே இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு ஸ்மிருதியிலையும் இப்படி சொல்லியிருக்கு. அதனால் 2 சப்ஸ்டான்சியேஷன் பண்ணுவார். வேதத்திலையும் இப்படி இருக்குது, ஸ்மிருதியிலையும் இருக்குது, ஆகவே நமக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கது இது அப்படிங்கிறது. அது மாதிரி இப்படி இது தன்னில் சொல்லுகிற அர்த்தம் சொருபருவமும் சொருபருவமான பிராப்பியமும் சொருபமும் உபாயமும் பலம் என்னவுமா என்பதாக அடுத்த சூத்திரத்தில் சொல்லுகிறார். இந்த சூத்திரத்தை பந்தி ஆச்சாரம் 25வது சூத்திரம். வாசகத்தில் காட்டில் வாச்சியத்திலே ஊன்றுகைக்கு அடி ஈஸ்வரனே உபேயம் என்று நினைத்திருக்கை. அதாவது சர்வபலத்துக்கும் சுயம் சாதனமாயும் சாதனாந்திரங்களுக்கும் சககாரியாய் நின்று தலை கட்டி கொடுக்கும் போருகிற இதனுடைய வாசக சக்தி தானே அமைந்திருக்க செய்தே. அதிலும் காட்டில் கீழ் சொன்னபடியே மந்திரத்தினுடைய வாச்சியத்திலே பூர்வாச்சாரிகள் ஊன்றுகைக்கு அடி உபேயாந்திரபரராய் இத்தை சாதனமாக கொண்டு சாதித்தல், உபாயாந்திரபரராய் இத்தை சககாரியாக கொண்டுதல் செய்யும் அவர்களைப் போல் எண்ணிக்கே உபேயங்கள் இரண்டும் ஈஸ்வரனே என்று பிரதிபத்தி பண்ணியிருக்கை என்றபடி. ஆக திருமந்திரத்தினுடைய சீர்மைக்கு போரும்படி என்று தொடங்கி இவ்வளவும் வாய் வந்தபடி அனுசிந்திக்க ஒண்ணாதபடியே இதனுடைய கௌரவத்தையும் ஈஸ்வரன் தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியமாய் நின்று வெளியிட்டு அருளுகையால் வந்த ஏற்றத்தையும் சகல சாஸ்திரார்த்தங்களிலும் சகல மந்திரங்களிலும் வாட்சியந்தனிலும் காட்டில் இதுக்கு உண்டான பெருமையையும் அக்கிரமாகச் சொல்லிடும் தன்காரியம் செய்யும் ஆதிக்கத்தையும் அபேட்சித சகல பலப்பிரதத்த ரூபமாக ஆத்மத்தையும் கர்மாத்தி உபாய சககாரியத்துவரூபமான உத்கர்ஷத்தையும் ஞாதவிய சகல அர்த்த பிரதிபாதகதையா வந்த மகாத்மத்தையும் ஏதத்து பிரதிபாத்திய அர்த்த கௌரவ விசேஷத்தையும் அருளி செய்கையாலே இம்மந்திரத்தினுடைய விபவத்தை எல்லாரும் அறியும்படி தரிசிப்பி தருளினான் ஆயிற்று. இனிமேல் மந்திரத்துக்கு வாக்கியார்த்தம் 2 படியாக அருளி செய்கிறார். இது தன்னில் என்று தொடங்கி அடுத்த சூத்திரம் 26. இது தன்னில் சொல்லுகிற அர்த்தம் சொரூபமும் சொரூபரூபமான பிராப்பியமும் சொரூபமும் உபாயமும் பலமும் என்னவுமா அப்படிங்கிறார். அதாவது இம்மந்திரம் தன்னில் சொல்லுகிற அர்த்தம். இந்த மந்திரத்தில் என்ன அர்த்தம் சொல்கிறதுன்னா, இவ் ஆத்மாவினுடைய சேஷத்துவ பாரதந்திரியங்களாகிற சொரூபம். ஆத்மாவுக்கு என்ன சொரூபம் அப்படின்னா சேஷத்துவமும் பாரதந்திரியம் தான் சொரூபம். சேஷத்துவம்னா என்ன அப்படின்னா, நான் உனக்கு அடிமை, உனக்கே நாம் ஆட்செய்வோம், அது சேஷத்துவம். பாரதந்திரியம்னா உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி கிடையாது அப்படிங்கிறது பாரதந்திரியம். உனக்கே நாம் கைங்கரியம் பண்ணி கொண்டு இருப்பேன். சேஷத்துவங்கிறது அவனுக்கு நாம் வந்து அடிமைன்னு சொல்கிறது. அடிமைன்னு சொல்லிட்டோம். அவர் ஆச்சாரியர் ஒரு இடத்துல இருக்கார், நம்ம ஒரு இடத்துல இருக்கார், அவருக்கு வேண்டிய அவர் கூட்டம் அனுப்பிச்சா அவருக்கு என்ன வேலை, இன்றைக்கி தானே கூட்டார், நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு இல்லாமல் அப்படி இருக்கிற தன்மை கூடவே இருந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணுறது பாரதந்திரியம். பாரதந்திரியம் வந்து கைங்கரியம். சேஷத்தை அவனுக்கு நான் அடிமை, உனக்கே நாம் ஆட்செய்வோம், எனதாவியும் உனதே நினைக்கிற நிலைமை சேஷத்துவம். அந்த நிலைமையிலே போய் அதனுடைய பராங்காஷ்டை அதில் போய் கைங்கரியத்திலே இவனுக்கு மூட்டி அதில் ஒரு ருச்சி பிறந்து அவனுக்கு செய்கிறதுன்னா என்ன கைங்கரியம், கிங்குருவானா கைங்கரியம். அவள் என்ன சொல்லுவா, என்ன அடுத்து என்ன சொல்லுவார், என்ன செய்யணும், என்ன சொல்வது, என்ன செய்யணுங்கிறது தான் கைங்கரியம். அப்படி கைங்கரியத்திலே ஊன்று இருக்கிறது தான் அவனுக்கு. அவரை தவிர வேறு ஒன்றும் அறியா அதுதான் பாரதந்தி. அது தவிர வேறு ஒன்று வெங்கத்தின் கையிடத்தாய் கித்துவக்கோட்டம்மா நான் எங்கும் போய் உன் இணையிடையே அடைகளல்ல எங்கும் போய் கரை காணாது எரிகடல் வாய் வேண்டேரும் வங்கத்தின் பூம்பேரும் மாப்பறை போனேன்னா அந்த பறவைக்கு அந்த கப்பலை தவிர அதுக்கு கப்பல் புறப்படும் போது உக்காண்டுது, கப்பல் புறப்பட்டது. இதுலேருந்து நம்ம பறக்காமல் கப்பல் நம்ம போகிறோமே அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் வந்துடுது. அப்படியே பேசாமல் இருக்கும்போது கப்பல் அப்படியே கடலுக்குள்ளே போயிடுது. அப்படியே போயிருக்கும் பொழுது அதுக்கப்புறம் எங்கேயோ வந்துட்டோமே, எங்கே பார்த்தாலும் ஜலப்பிரமாக இருக்குது, கரையே தெரியலையே, நம்ம வீடு எங்கே போகிறது, எப்படி இருக்குது, குட்டியை காணுமே குஞ்சுவை காணுமேன்னு ஒரு நினைப்பு வருது. உடனே பறந்து பார்க்குறது, எங்கும் போய் கரை காணாது எரிகடல் வாய் வேண்டியது. திருப்பி அதுக்கு அந்த கப்பல் நோனில் வந்து கப்பல் எப்போ கரை சேர்றதோ அப்போ தான் கரை சேர முடியும். அது நினையும் கரை சேர முடியாது, அவ்வளோ பெரிய கடல். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு வேறு கதியே கிடையாதுன்னு திரும்பி அந்த கப்பல் தான். அதுபோல நமக்கு எப்படின்னா
நமக்கு நம்மளுடைய ஆச்சாரனுடைய திருவடியே தஞ்சம், திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்த ராமாஞ்சனே தஞ்சம், ராமாஞ்சனன் வழி வந்தவர்கள். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் நமக்கு யார் ஆச்சாரியர் அவர்களுடைய அவர்களுக்கு நம்ம பாரதந்திரியங்களாக சொருபமும் பரதந்திரமாக இல்லாமல் உனக்கே ராமாட்சி நான் உமக்காக தான் செய்வேன் அப்படின்னு சுதந்திரனாக தெரியாமல் பரதந்திரனாக தெரிதல். பரதந்திரன் யார்? தன் ஆச்சாரியனுக்கு ஆரியனுக்கு தான் அடிமை செய்வது எத்தனை பண்ண முடியும்? அவன் இன்னாடு தண்ணி இருக்கும்னா நாளைக்கு அவர் இப்போ தன்னடி ஜோதிக்கு போயிட்டாருன்னா அப்புறம் இப்போ பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண முடியுமோ? பண்ண முடியாது. அதனால் தன்னாரியனுக்கு தான் அடிமை செய்வது அவன் இன்னாடு தன்னில் இருக்கும்னா. ஆகவே ஆச்சாரனை யார் பிரிந்திருப்பார் என்பதாக மாமனிகள் காட்டுகிறார். அதைத்தான் இங்கே சேஷத்துவ பாரதந்திரியங்களாகிய சொரூபம். இது ஒருத்தனுக்கு சொரூபமாக இருக்குது, அது சொரூபமாக இருக்குது, அது அவனுக்கு தலையெடுக்கலை, அவனுக்கு தெரியலைன்னா அவனுக்கு வேறு ஏதோ பிரதிபந்தகம் இருக்குது. அந்த பிரதிபந்தகம் போயிருந்துன்னா சேஷத்துவ ஞானம் பிறக்கும். சேஷத்துவ ஞானம் பிறந்ததுன்னா இவனுக்கு பாரதந்திரியம் வந்து சேரும். அந்த சொரூபத்துக்கு அனுரூபமாக இருந்துள்ள கைங்கரியம் தான் அந்த சொரூபத்துக்கு. அந்த சேஷத்துவ பாரதந்திரியத்துக்கு சொரூபம் என்ன அப்படின்னா அதுதான் மாமனிகள் பின்னாடி எடுக்கிறார். அந்த சொரூபத்துக்கு அனுரூபமாக இருந்துள்ள, அனுரூபமாயினா அப்படியே அது பின்தொடர்ச்சி அப்படியே கைங்கரியமாகிற பிராப்தியம். அதான் கைங்கரியம் தான் பிராப்தியம். அன்னைக்கே அது இல்லாட்டா சேஷத்துவமாகிய சொரூபமும் இன்னொரு விதமாக காமிக்கிறது. அன்னைக்கேன்னா இது இல்லாமல் இன்னொரு இன் அதர் வே. அன்னைக்கே சேஷத்துவமாகிற சொரூபமும் சேஷத்துவம் அந்த சொரூப அனுரூபமான உபாயமும் சேஷத்துவமாகிய சொரூபம் அந்த சொரூப சேஷத்துவ சொரூப அனுரூபமான உபாயமும் உபாய லப்யமான பலமும் என்ன? அந்த சொரூப அனுரூபமான உபாயம். எது உபாயம்? இவனுக்கு ஆச்சாரியருக்கு கைங்கரியம் பண்ணுறதே எனக்கு உபாயம். அப்படி அந்த உபாய லப்யமான பலன் அதுதான் வே, அதுதான் தி வே அண்ட் தி மீன்ஸ் தி கோல் இஸ் சேம். அதே மாதிரி இந்த உபேய பலன், இந்த உபாயம் சரி, உபாய லப்யமான பலம். உபாய லப்யம்னா ஒரு காரியம் பண்ணணும்னா அதுக்கு பலன் இருக்குமோன்னா அவங்க கைங்கரியம் செய்வதே பலன். என்ன அதான் அவன் சொல்கிறார் இல்லையா, ஒரு பாசத்தில் வருது, தனக்கேயாக எனக்கு எழுதும் இதே. எனக்கேயாக அவருக்கு நான் கைங்கரியம் பண்ணல, அவர் தனக்கே ஆக அவருக்கு என்ன வேணுமோ என்னை கொல்லும். ஆனால் ஆழ்வார்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை இந்த இதில் கூட திருப்பாவையில் மனத்தினால் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படிங்கிற இடத்துல மனத்தினால் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயப்படும்போது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னா மனத்தினால் சிந்தித்த அப்புறம் தானே வாயினாலே பாட முடியும். இது வாயினால் பாடின அப்புறம் மனத்தினால் எப்படி சிந்திக்கிறா? அப்போ இது ஒட்டலையே. வேதமே என்ன சொல்கிறது? வாக்கு உத்தர மனப்பூர்வம் வாக்கு உத்தரகா அப்படிங்கிறது வேதம். மனசு சிந்திக்கும், ஆத்மா மனசா சமிச்சதே, மனம் இந்திரிய மர்த்தேன ததகா பிரத்யக்ஷம் அப்படின்னு ஒருத்தனுக்கு இது பார்த்த உடனே அயம் கடகா இதம் புஸ்தகம் அப்படிங்கிற ஞானம் வருதுன்னா அது எப்படி வருது அப்படின்னா எப்படி வருது? ஆத்மா மனசா சந்திச்சது. இந்த ஆத்மா போய் மனசில் போய் சேர்றது, மனம் இந்திரியத்தில் சென்றது, மனம் இந்திரியத்தில் கண்ணில் போகிறது, கண்ணு பார்க்குறது, மனம் இந்திரியம் என்ன பண்ணுறது? அந்த எந்த அர்த்தமோ இது கடம் படம் கடிகாரம் அது இதில் அங்கே போய் கான்டாக்ட் ஆகுது, மனம் இந்திரியேன. அப்புறம் மனம் இந்திரிய போகிற என்ன ஆகுது? பிரத்யக்ஷம் ஒன்று கொண்டாடுறது. என்ன பிரத்யக்ஷம்? இது புஸ்தகம். இது யாரே போய் இதை கடம்னு சொன்னால் பைத்தியம் பிடிச்சது போல பிச்சு அப்படின்பா. அப்போது மனம் இந்திரிய மர்த்தேன ததகா பிரத்யக்ஷம். அதுக்கப்புறம் உனக்கு பிரத்யக்ஷ ஞானம் சேருது. இவ்வளோ காலங்கள் சட்டன்னு நடக்கிறது. இவ்வளோ நமக்கு தெரியறது கிடையாது. அதான் அதனால் இப்படி தனக்கே ஆக எனக்கு கொண்டும் இது அவனுக்கு உனக்கு என்ன கைங்கரியம் பண்ணணுமோ அதை எனக்கு சொல்லும், நான் பண்ணுறேன். அவர் இங்கே வலிக்கிறதுன்னு சொன்னான், இவன் இங்கே பிடிச்சாருன்னா அப்போ இங்கே வலி போகுமா? எங்கே வலிக்கிறது அங்கே தானே பிடிக்கணும். எனக்கு இங்கே பிடிக்கிறது தான் பிடிச்சிருக்கு, அங்கே பிடிக்கிறது பிடிக்கல அப்படி சொன்னால் அது சரிப்பட்டு வராது. அதுபோல இதில் உபாயமும் உபாய லப்யமான பலமும் என்று சொல்லவுமா என்கை என்பதாக காட்டி இதில் பிரதம யோஜனையில் இது ரெண்டு சொன்னார் இல்லையா, இது தான் சொல்லுகிற அர்த்தஸ்வரூபமும் சுரூபமான பிராப்தியமும் சுரூபமும் உபாய பலமும்
என்னுமாம் என்ன இந்த மந்திரத்துக்கு வாக்கியார்த்தம் இரண்டுபடியாக அருளி செய்கிறார்னு அதே மேலே அருளி செய்கிறார். இதில் பிரதம யோஜனைகள்னா யோஜனைன்னா அது அதனுடைய விரிவு, அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு யோஜனா பேதம் அப்படின்னு சொல்கிறார். யோஜனா பேதம்னா ரெண்டும் கரெக்ட் தான், அது அவருடைய வழி, இது இவர்கள் வழி. வடகலையார் என்ன சொல்கிறார், பிரபத்தின்னு தனியாக ஒன்று பண்ணணும்னு சொல்கிறார். தங்களையார் என்ன சொல்கிறார், பிரபத்தின்னு தனியாக ஒன்று வேண்டாம், எப்போ சதாச்சாரனை சேவித்து அடிபணிந்து சமாஸ்மரணம் ஆகிறதோ அப்பொழுதே அவனுக்கு சரணாகதியும் பிரபத்தியும் ஒரே சத்தம் தானே. சொப்பிரபத்தி நிவர்த்தி சாத் பிரபத்தி, அப்போ அதிலே ஆயிடுறது. அதனால் தனியாக வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால, அப்படி சொல்கிறதுனால அது யோஜனா பேதம். அப்போ இவாளுக்கு பிரபத்தி இல்லைன்னு கிடையாது, இவாளுக்கும் பிரபத்தி உண்டு, அவளுக்கும் பிரபத்தி உண்டு. இவா இன்னொரு யோஜனையாக பண்ணுறா, இன்னொரு யோஜனையாக இவா ஒரு வழியில் போகிறா. ஒரு ஊருக்கு ரெண்டு வழி இருந்தால் ரெண்டு பேரும் அந்த ஊருக்கு தான் போய் சேருவேன், ஆனால் போகிற வழி வித்தியாசம், அது யோஜனா பேதம். இப்படி இதில் பிரதம யோஜனையில் பிரணவ நமசுக்களாகவே ஸ்வரூபமும், முதல் யோஜனையிலே பிரதம ஸ்வரூபம், பிரதம யோஜனையில் பிரணவ நமசுக்களான ஸ்வரூபம். பிரணவம் என்ன? பிரணவம் ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம்ங்கிறது பிரணவம். நமஸ் என்னதுன்னா நமஹா, அது நமஸ் சப்தம். இப்படி பிரணவ நமசுக்களாலே ஸ்வரூபமும் நாராயண பதத்தாலே பிராப்பியமும். ஓம் அப்படிங்கிற பிரணவத்தினாலே, நமஹா என்கிற சப்தத்தினாலே ஸ்வரூபத்தை காட்டுகிறார். நாராயண பதத்தாலே பிராப்பியம் சொல்லுகிறது. அப்போது உபாயம் உபேயம், இந்த உபாயம் என்னென்னா ஓம் சப்தத்தாலையும் நமசப்தத்தாலும் உபாயம், உபேயம் நாராயண சப்தத்தாலே, உபேயம்னா பிராப்பியம், அடைய பொருள் கொண்ட வஸ்து. எந்த வஸ்து அடைய போகிற கடைசியில் சாட்சா சிவன் நாராயணன் திருவடி தாமரைகளே சேர்றது தான் பரம போக்கியம். அப்போ அது பிராப்பியம். அந்த பிராப்பியத்தை எது கிடைக்கிறது? இந்த நாராயண சப்தத்தாலே பதத்தாலே பிராப்பியம் சொல்லுகிறது. அனந்தர யோஜனையில் இன்னொரு யோஜனையில் எப்படின்னா பிரணவத்தாலே சேஷத்துவம். ஓம்ங்கிறது என்னது? அகார மகார உகார வாச்சியம். அகார மகார வாச்சியம் என்ன அர்த்தம்? ஆகுமா அப்படின்னா அது அகார வாச்சியான எம்பெருமான், மகார வாச்சியான பிராட்டி, உகார வாச்சியான ஜீவி. இப்போ மகாரமும் உகாரமும் யாருக்கு சேஷத்துவம்? அகார வாச்சியான எம்பெருமானுக்கு சேஷத்துவம். ஆகவே பிரணவத்தாலே ஆமாம் அந்த அந்த அனந்தர யோஜனையாலே பிரணவத்தாலே அவனுக்கு சேஷத்துவம், நமசாலே உபாயம். நமகான என்ன? ந இதம் ந மம, இது என்னை சேர்ந்தது இல்லை. எல்லா ஹோமத்திலும் கடைசியில் என்ன, கேசவாதி ஹோமம் பண்ணும்போது எல்லாம் கடைசியில் இதம் ந மம அப்படின்னு சொல்லி சகலம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னு, இதம் நம மம, எல்லாம் என்ன சேர்ந்தது இல்லை, எல்லாம் உண்மை சேர்ந்தது, எல்லாம் தொதிய வஸ்து கோவிந்த துப்பியம் சமர்ப்பயாமி, தொதிய வஸ்து, அதனால் ஆத்ம வஸ்து எனதாவி உனதே என்பதாக காட்டுகிறார். இப்படி அனந்தர யோஜனையில் பிரணவத்தாலே சேஷத்துவம், நமசாலே உபாயம் நமக, நாராயண பதத்தாலே பலன் சொல்லுகிறது. பலன் என்னது? நாராயண சொல், நாராயணத்தாலே பலன், நமசாலே உபாயம். நான் எனக்கு ஒழியம் நல்லேன் அப்படிங்கிறத அப்படி தெரிஞ்சுட்டானே, அதே உபாயமாயிடுது, அதுவே இவனுக்கு ஒரு வழி. நான் என்னை சேர்ந்தவன் அல்லை, நான் எம்பெருமானை சேர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு நினைப்பே இவனுக்கு உபாயம் போயிடுது. அந்த பிரணவத்தாலே அகார மகார வாச்சியத்தாலே நாம் அந்த அகார வாச்சியவனானுக்கு மகார வாச்சியம் உகார வாச்சியமும் ரெண்டும் அடிமைப்பட்டவர்கள். அவனுக்கு அடிமைப்பட்டவர்கள், மகாரமான நாமெல்லாம் அவளுக்கும் அடிமைப்பட்டவர்கள். ஆகவே சேஷத்துவம் நமசாலே உபாயமும் நாராயண பதத்தாலே பலவும் சொல்லுகிறது அப்படின்னு இது இன்னொரு பிரக்கிரியை சொன்னது. பல வேஷந்தான் இருக்கும்படி எங்கனே என்று அருளி செய்கிறார். பலம் இருக்கும்படி என்று தொடங்கி அர்த்தத்தில் இந்த பலம் வேஷந்தான் இருக்கும்படி எங்கனே, பலம் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு மேலே அருளி செய்கிறார். பலம் இருக்கும்படி என்று தொடங்கி என்று அடுத்த சூத்திரத்தில் 27வது சூத்திரத்திலே காமிக்கிறார். இப்போ 26வது சூத்திரம், இது தன்னில் சொல்லுகிற அர்த்தம் சொரூப அனுரூபமான பிராப்தியமும் சொரூபமும் உபாயமும் பலமும் என்னவுமாம். அதாவது இம்மந்திரம் தன்னில் சொல்லுகிற அர்த்தம் ஆத்மாவினுடைய சேஷத்துவ பாரதந்திரியங்களாகிய சொரூபமும் அந்த சொரூபத்துக்கு அனுரூபமாயிருந்துள்ள கைங்கரியமாகிய பிராப்பியமும் அன்னைக்கே சேஷத்துவமாகிற சொரூபமும் அந்த சொரூப அனுரூபமான உபாய லபியமான பலமும் என்று சொல்லவுமாம் என்கை.
இதில் பிரதம யோஜனையில் பிரணவ நமசுக்களாலே சுரூபமும் நாராயண பதத்தாலே பிராப்பியமும் சொல்லுகிறது. அனந்த யோஜனையாலே பிரணவத்தாலே சேஷத்துவம் நமசாலே உபாயமும் நாராயண பதத்தாலே பலமும் சொல்லுகிறது. அப்போ பலம் வேஷந்தான் இருக்கும்படி எஞ்ஞனே என்றால் என்ன? அருளி செய்கிறார் படம் இருக்கும்படி என்று தொடங்கின்னு அடுத்த ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் சங்கதி சொல்கிறார். அதுக்கு எதுக்கும் இல்லை கோரலேஷன். பலம் 27வது சூத்திரம் பலம் இருக்கும்படி பிரமேய சேகரத்திலும் அச்சிராதிகதிகளும் சொன்னோம். பலம் என்னன்னா பலம் இருக்கும்படி பலம் இருக்கும்படி பிரமேய சேகரத்திலும் அச்சிராதிலும் சொன்னோம். சுவாமி பிள்ளையோகாச்சாரியார் 18 ரகசியங்கள் செய்திருக்கார். அது முதல் நாள் என்ன சொன்னேன்னா 18 ரகசியத்திலும் இது சில ரகசியங்கள் மிகவும் பரந்ததாக இருக்கிறது, சில ரகசியங்கள் மிகவும் சுருக்கமாக இருக்கிறது. ஆகவே சுவாமியோட மந்திராட்சி ஊருக்கு நேமம் வாங்கிறா. பலம் இருக்கும்படி பிரமேய சேகத்திலும் அச்சிராதிகதியிலும் சொன்னோம். அச்சிராதிகதின்னு சுவாமி ஒரு கலந்து 18 கலந்து அனுப்பிச்சிருக்கா. அது முதல் நாள் காலக்ஷேபத்தில் சொன்னேன் என்னென்ன அப்படின்னு. அதில் அத்தனை எல்லாத்துமே இந்த 3 தான் சொல்கிறது. திருமந்திரார்த்த வைபவம், துவய வைபவம், சர்வஸ்லோக மந்திரம். ஆனால் சுவாமி பிள்ளையோகாச்சாரியருக்கு 17 கிரந்தம் பண்ணியும் மனசு சாந்தி இல்லையாம். ஏன்னா ஒன்று ரொம்ப பெருசாக இருக்குது, ஒன்று ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆகவே ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சின்னது இல்லாமல் ஒரு கிரந்தம் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த முமுட்சுப்படி அருளி செய்தார் என்பதாக காட்டுகிறார். இப்படி பலம் இருக்கும்படி பிரமேய சேகரத்திலும் அச்சிராதிலும் சொன்னோம் என்று, அதாவது இவ் ஆத்மாவுக்கு பிராப்பியமான பலன்தான். இந்த ஆத்மாவுக்கு பிராப்பியமான பலன் என்னன்னா அச்சிராதி மார்க்கத்தாலே பரமபதத்திலே போய் பரிபூர்ண பகவத் அனுபவம் பண்ணி, இதுதான் இந்த ஆத்மாவுக்கு பிராப்பியமான பலன். பலன் சொல்கிறார் இல்லையா, நாராயண பதத்தாலே பலவும் சொல்லுகிறதுன்னு. அப்போ நாராயண பதத்தாலே பலம் என்ன அப்படின்னா அந்த பலன்தான் என்ன அப்படின்னு கேட்டால், பலம் இருக்கும்படியே என்ன பலன்கிறத நாங்கள் அடியன் பிள்ளையோகாச்சாரியார் பிரமேய சாகரத்திலும் அச்சிராதிகத்திலும் ஏற்கனவே சொன்னோம். அப்படி சொல்லியிருந்தாலும் இவ் ஆத்மாவுக்கு பிராப்பியமான பலன்தான் அச்சிராதி மார்க்கத்தாலே ரெண்டு தூமகதி அச்சிராதிகதி அப்படின்னு போகிற வழி. அந்த மங்கவற்றும் நீரிலே கழுவி அப்படின்னு ஆழ்வார் சூழ்பெரும் பசுமை என்று சாதிக்கிறாப்புல அச்சிராதிகதியில் போனால் தான் இவன் எம்பெருமானுடைய நாராயணனுடைய சாயுஜ்யத்தை அடைய முடியும். மற்றதெல்லாம் போனால் அடைய முடியாது. அந்த அச்சிராதி மார்க்கம் தான் நமக்கு வேணும். அந்த அச்சிராதி மார்க்கம் அதனால சுவாமி அச்சிராதி மார்க்கத்தை பற்றி ஒரு கிரந்தமே அருள் செய்திருக்கிறார். அந்த அச்சிராதி கதி எப்படின்னா, இங்கேருந்து போய் அந்த விஜயிலே தீர்த்தமாடி இவனுக்கு ஒரு சூக்ஷ்ம சரீரம் கொடுத்து, அப்புறம் சகஸ்ர மாலாகா சகஸ்ரஸ்தாக சகஸ்ர தீபாகான்னு 1000 அப்சரீர்கள் தீபமும் தூபமும் எடுத்துண்டு மாலையும் எடுத்துக்கொண்டு இவரை அப்படியே வரவேற்பாளா. அப்படி கிராண்ட் ரிசப்ஷன் இந்த முத்தாத்மாவுக்கு. அப்படி போய் சேர்ந்தோன்னா அச்சிராதி மார்க்கத்தில் போனோன்னா நச்சப்புணராக வருத்தது. அப்படின்னா அவனுக்கு மீட்சிகின்ற வைகுந்த மாநகர் மற்றது கையெழுதுவே. அந்த மார்க்கத்தில் போனால் தான் இவனுக்கு மீட்சி இல்லை. மற்ற கதியில் போனால் இவனுக்கு வீழ்ச்சி தான் திருப்பி. ஏன்னா எவ்வளோ நாள் இருந்த ஷீனே புண்ணிய மத்தியலோகம் பிரஜந்தி. இவனுக்கு எப்போ புண்ணியம் குறைஞ்சி போய்டுறதோ அப்படி தப்புன்னு கீழே போட்டுரும். அப்படிதான் புண்ணியம் இருக்கிறதையும் அவன் சொர்க்கலோகத்தில் அங்கங்கே வச்சுப்பார். அது ஷீனே புண்ணியமானது குறைஞ்சிருந்துன்னா மத்தியலோகம் பிரஜந்தி, அங்கேருந்து இவனுக்கு தள்ளிடுவார். ஆகவே இந்த அச்சிராதி கதியில் போனால் தான் அந்த பலத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காகட்டி காக்கிறார். அதனால தான் நம்ம எல்லோரும் நமக்கு அச்சிராதி கதி நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த விஜயிலே தீர்த்தம் ஆடிட்டு அங்கே நம்மளை கூண்டு போகிறா. அப்படி போயிட்டு பெருமாள்கிட்ட கடைசியில் போய் சேர்ந்து அங்கே போய் அவனுக்கு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறதே அதே பலன். அதில் கூட சாருஜ்யம் சாமீபியம் சாருஜ்யம் 4 விதம் இருக்குது. அது ஒவ்வொரு நமக்கு எல்லாம் ஒன்று தான். சாமீபியம்னு பக்கத்தில் இருக்குது,
சாரூபியம்னா அவன் ரூபத்தை எப்போதும் சதாப சிந்தீஸ்வரிக்கான பார்த்துட்டு இருக்குது. சாலோக்கியம்னா அவன் அப்படியே ஆலோக்கம்னா பார்க்குறது, அப்படியே அவனை பக்கத்துலேருந்து பார்க்குறது, இப்படி 4 விதமாக சொல்கிறேன். அது எல்லாமே அந்த அதே நமக்கு பலன். பரமபதத்திலே போய் பரிபூர்ண பகவத் அனுபவத்தை அங்கே போகிற கொஞ்சம் குறைச்சி கிடையாது. இவனுக்கு குறைச்சி இவன் மாணவாவளில் சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணால் அதனால் ஜாஸ்தி, இவர் ஒன்றும் பண்ணலை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அங்கே போனால் எல்லாருக்கும் தாரதமியமே இல்லாமல் பரிபூர்ண பகவத் அனுபவத்தை பண்ணி அனுபவஜனித பிரீதி பிரேதனாய் கொண்டு, அதுதான் கத்திய திரத்தை சுவாமி எம்பெருமானார் எடுக்கிறார். அனுபவஜனித பிரீதி காரித அப்படின்னு சுவாமி எம்பெருமானார் கத்திய திரயத்தில் எடுக்கிறார். இப்படி அனுபவ ஜனித, அந்த அனுபவத்தினாலே ஜனித உண்டான பிரீதி, அந்த பிரீதினாலே பிரீதி எப்படி பிரேதிரனாய் கொண்டு பிரீதி வெள்ளம் பண்ணுறதான் பிரீதி பிரேதிரனாய் கொண்டு பண்ணும் அசேஷ சேஷ விருத்தி ஆகையாலே அது அந்த பிரீதியாலே அவனிடம் இந்த சேஷவிருத்தி எப்படி பண்ணுறான்? அசேஷ சேஷவிருத்தி. இதம் யுத்தம் முடிஞ்சது, இன்னைக்கு பண்ணியாச்சு போகிறோன்னு கிடையாது. தெவிட்டாத 6 அசேஷ சேஷவிருத்தி. இன்றைக்கி பண்ணியாச்சு போகிற இவ்வளோதான் முடியும், நான் டயர்டுப்பா நான் போகிறேன் அதுக்கு முடியாது அப்படிலாம் கிடையாது. அங்கே டயர்ட்னஸ்லாம் ஒன்றும் கிடையாது. சதாபஸ்தி எப்போதும் பார்த்துட்டு போர் அடிக்காதா அப்படின்னா அதே தெவிட்டாத இன்பம், அதே அசேஷ சேஷவிருத்தி ஆகையாலே அது இருக்கும்படியை அதனுடைய பிரபாரத்தை பிரமேய சாகரமாகிய பிரபந்தத்திலும் இந்த அச்சிராதிகதி எம்பெருமானை போய் அடையிறது, அங்கே போய் பரிபூர்ண பகவத் அனுபவம் பண்ணுறது, அந்த பரிபூர்ண பகவத் அனுபவத்தாலே இவனுக்கு ஏற்பட்ட அனுபவ ஜனிதமான பிரீதியாலே அந்த பிரீதியாலே பிரேரிதமாக கொண்டு அது அசேஷ சேஷவிருத்தி பண்ணிட்டு இவ்வளவு இருக்கும். அதுபடியே எல்லாம் சங்கரகேன பிரமேய சாகரமாகிய பிரபந்தத்திலும் இதெல்லாம் சுருக்க பிரமேய சாகரத்தை அது செய்திருக்கிறார் சுவாமி புலரோகாச்சாரியார். விஸ்தரேன அர்ச்சிராதிகதியாகிய பிரபந்தத்திலும் விசதமாக சொன்னோம். விஸ்தரேன எலாபரேட்டாக விஸ்தரேன அர்ச்சிராதி ஆகிய பிரபந்தத்தில் விசதமாக சொன்னோன்னா விபுலமாக பெருசாக சொல்லியிருக்கோம். அவற்றிலே கண்டுகொள்வது எங்கே? இது வேலை ஒன்று. இதை பற்றி இன்னும் நன்னா தெரியணும்னா இந்த பிரமேயசாரத்திலும் அச்சிராதிகதியிலையும் போய் பாரு. அச்சிராதிகதியிலே விபரிவாக சொன்னோம், அச்சிராதிகதி பிரமேய சாகரத்திலே சங்கரகமாக சொன்னோம். நமக்கு டைம் இல்லை அப்படின்னா ஷார்ட் நோட் எடுத்துக்கோ, டைம் இருக்குன்னா லாங் நோட் எடுத்துக்கோ, இதை போய் பாரு அப்படி சொல்லி இனி மந்திரத்துக்கு பிரதிபதம் அர்த்தம் அருளை செய்வதாக திருவுள்ளம் பற்றி பிரதமம் இதனுடைய அக்ஷர சங்கையையும் பத சங்கையையும் அருளி செய்கிறார். இதுதான் என்று தொடங்கி அடுத்த சூத்திரத்திலே இனி மேலும் இம்மந்திரத்துக்கு இந்த அஷ்டாட்சர மந்திரத்துக்கு திருமந்திரார்த்தத்துக்கு பிரதிபதனா ஒவ்வொரு பதமும் அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம் என்பதை அருளி செய்வதாக திருவிழம் அருளி செய்யணும். எல்லாருக்கும் தெரியணுமே. இங்கே பரம காருண்யத்தினால திருவுள்ளம் பற்றி பிரதமம் முதலிலே இதனுடைய அக்ஷர சங்கை, இந்த மந்திரத்தினுடைய அக்ஷர சங்கை எத்தனை அக்ஷரம் இருக்குது சங்கையையும் பகவத் பதசங்கையும் எத்தனை பதம் இருக்குது. அக்ஷரம்னா ஒவ்வொரு எழுத்து, பதம்னா ஒவ்வொரு வேர்டு, ஒவ்வொரு அந்த பதசங்கையும் அருளிச்சு. உயர்வரன்னா ஊயா ஈர்வர அக்ஷர பதசங்கை உயர்வர உயர்நலம் உடையவர், அது பதசங்கை. ஒன்று அக்ஷர சங்கை, ஒன்று பதசங்கை. அந்த பதசங்கையும் அருளி செய்கிறார். இதுதான் என்று தொடங்கின்னு மேலே இப்போ 27வது சூத்திரம் பலம் இருக்கும்படி பிரமேய சேகரத்திலும் அச்சிராதி உதவியிலும் சொன்னோம். அதாவது இவ்வாத்மாவுக்கு பிராபியமான பலன்தான் அச்சிராதி மார்க்கத்தாலே பரமபதத்திலே போய் பரிபூர்ண பகவத் அனுபவத்தை பண்ணி அவ்வனுபவ ஜனித பிரீதி பிரேரிதனாய் கொண்டு பண்ணும் அசேஷ சேஷ விருத்தியாகையாலே அதில் இருக்கும்படியை சங்கரகேன பிரமேய சேகரமாகிய பிரபந்தத்திலும் விஸ்தரேன அச்சிராதிகதியாகிற பிரபந்தத்திலும் விசதமாகச் சொன்னோம். அவற்றிலே கண்டுகொள்வது என்கை. இனி மந்திரத்துக்கு பிரதிபதம் அர்த்தம் அருளி செய்வதாக திருவள்ளம் பற்றி பிரதமம் இதனுடைய அக்ஷர சங்கையும் பதசங்கையும் அருளி செய்கிறார். இதுதான் என்று தொடங்கி இதுதான் 8 திருவக்ஷரமாய் 3 பதமாய் இருக்கும் அப்படின்னு இந்த திருமந்திரார்த்தத்தினுடைய பெருமையே இதுதான். இந்த திருமந்திரார்த்தம் தான் 8 திருவக்ஷரமாய் 8 எழுத்து அந்த 3 எழுத்தினுடைய 3 எழுத்து பேரா 3 எழுத்து ஆக்கின 2 திருவக்ஷரமாய் 3 பதமாய் இருக்கும். ஓம் நமோ நாராயணாய 8 எழுத்து.
மூன்று பதம் ஓம் நமோ நாராயணாய. அது மூணு பதம். ஓம்ங்கிறது ஒரு பதம், நமஹாங்கிற ஒரு பதம், நாராயணன். அதைத்தான் இதுதான் 8 திருவக்ஷரமாய் 3 பதமாய் இருக்கும் என்பதாக காட்டி, அதாவது இம்மந்திரங்கள், இந்த மந்திரங்கள் ஓமித் ஏகாட்சரம், நம இது துவயக்ஷரே, நாராயணாயேது பஞ்சாட்சராணி, இத் அஷ்டாட்சரம் சந்தசா காயத்ரி சேதி அப்படின்னு மாமுனிகள் இதுக்கு ஒரு ஆகாரத்தை எடுக்கிறார். இந்த ஆகாரம் எங்கே இருக்குது அப்படின்னா நாராயண உபனிஷத்தில் இந்த மந்திரம் இருக்குது. இந்த நாராயண உபனிஷம் என்ன சொல்கிறது? ஓமித் ஏகாட்சரம். ஓம்ங்கிறது இம்ங்கிறது அது மெய்யெழுத்துனால அது கணக்கில் கிடையாது. ஓம்ங்கிறது ஒரு எழுத்து தான். ஓம் ஏகாட்சரம், நம இதே அக்ஷர நமஹா ரெண்டாவது. நாராயண இது பஞ்சாட்சராணி. அவளுக்கு தான் பஞ்சாட்சரம், நமக்கும் பஞ்சாட்சரம் உண்டு. நாராயணன் இல்லை பஞ்சாட்சரம், அவளுக்கு பஞ்சாட்சரம் வேற. நாராயண இது பஞ்சாட்சராணி. நாராயணாய பஞ்சாட்சரம். இப்படி அந்த நாராயண உபனிஷத்து சொல்லுகிறார் போல ஓமித் அக்ரே வியாகரேது, நம இது பశ్చాத், நாராயணேயத் உபரிஷ்டாத் அப்படின்னு என்கிறபடியே 8 திருவக்ஷரமாய் 3 பதமாய் இருக்கும். ஓமித் அக்ரே வியாகரேது. ஓம்னு முதல்ல சொல்கிறது. ஓம் இது அக்ரே. அக்ரேனா முன்னாடி. அக்ரே கச்சன் அக்ரத பிரசவசிய பார்சவசிய மகாபலம் அக்னஹா முன்னாடி. ஸோ ஓம்ங்கிறது முன்னாடி. ஓமித் அக்ரே வியாகரேது. ஓம் சொன்னப்பறம் என்ன சொல்கிறது? நம்ம இது பశ్చాத்னா அடுத்தாப்புல பின்னாடி என்ன சொல்கிறது? ராமர் முன்னாடி போகிறார், பின்னாடி லட்சுமணன் போகிறார் அப்படின்னா நம்ம இது பశ్చాத். அடுத்தாப்புல நமஹான்னு 2 அக்ஷரம் சொல்கிறது. நாராயணாயத் உபரிஷ்டாத். நாராயணாயன்னு 3வது 5 அக்ஷரத்தை முன்னாடி சொல்கிறது. இப்படி என்கிறபடியே 8 திருவக்ஷரமாய் 3 பதமாய் இருக்கும். 8 எழுத்து 3 பதம் தான் 3 பதமாய் இருக்கும். இதனுடைய அஷ்டாட்சரத்துவம் சொல்லுகிற இடத்திலே ஓமித் ஏகாட்சரம் என்று பிரணவத்தை ஓர் அக்ஷரமாகவும், ஓமித் ஏகாட்சரம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்படின்னு நம இது அக்ஷரே என்ற நமசை 2 அக்ஷரமாகவும், நாராயணாயதி பஞ்சாட்சராணி என்று நாராயண பதத்தை 5 அக்ஷரமாகவும் யார் சொல்கிறது? ஸ்ருதி சொல்கிறது. ஸ்ருதி சொல்லுகையாலே சமஸ்த பதமான நாராயண பதத்தில் நாரபதத்தை பிரித்து ஷடக்ஷரமாக்கி பிரணவத்தை ஒழிய அஷ்டாட்சரத்துவம் சொல்லும் அவர்களுடைய பட்சம் அவைதிகமாகியாலே அநாதரிகமாக கடவது என்பதாக காண்கிறார். அதாவது சமஸ்த பதமான நாராயண பதத்தில், சமஸ்த பதம் ஒரே பதம், நாராயண பதத்தை பிரித்து ஷடக்ஷரமாக்கி, ஷடக்ஷனா 6 அக்ஷரம், நாராயண பதத்தில் நாரபதத்தை பிரித்து ஷடக்ஷரமாக்கி அதை 6 அக்ஷரமாக ஆக்கி பிரணவத்தை ஒழிய, பிரணவத்தை எடுத்துட்டாலும் வச்சுக்கோங்க. அப்போ பிரணவத்தை எடுத்துட்டா ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறது ஓம் நமோ. ஓம் இது ஏகாட்சரம், நம்ம இது துவயக்ஷரே, நாராயண இது பஞ்சாட்சராணி. அப்போ நாராயண ஓம் இந்த நமசப்தத்தை விட்டுட்டேன்னா ஓம் நாராயணா அப்படின்னு சொன்னால்னா ஷடாட்சரம் ஆகிடும் இல்லையா? ஓம் நாராயணான்னு சொல்லும்போது 6 அக்ஷரம் ஆகிடுது. நமகாங்கிறது நம்ம நம்ம சேவிக்கிறதுக்கு நமகாங்கிறது. இப்போ அந்த சேவிக்க மாட்டேன் வணங்காமுடி அப்படின்னா ஓம் நாராயணா சொல்லுவேன், நமக சொல்ல மாட்டேன் அப்படின்னு அதை சொன்னான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னது? ஷடாட்சரம் ஆகிடுது. அப்படி அந்த சமஸ்த பதமான நாராயண பதத்தில் நாரபதத்தை பிரித்து ஷடாட்சரமாக்கி பிரணவத்தை ஒழிய, பிரணவத்தை சொல்லாமல், பிரணவத்தை சொல்லாமல் அந்த நாராயண சப்தத்திலே நாரபதத்தை விட்டுட்டான்னா, அவன் நார 2 எடுத்துட்டோன்னா அப்பவும் ஷடபக்ஷரம் ஆகிடும். நார சப்தத்தை எடுத்துட்டோன்னா 2 எடுத்துட்டோன்னா 8ல் 2 போனால் 6 தானே. நான் நார சப்தம் ஓம் நமோ நாராயணாயன்னு நார சப்தம் சொல்ல மாட்டேன், அதுக்கப்புறம் உள்ள சொல்வேன். ஓம் நமோ நனாய நமகான்னு சொல்கிறான்னு சொல்லி அப்பவும் ஷடக்ஷரம். நார சப்தத்தை எடுத்துட்டான்னா அப்பவும் ஷடக்ஷரம், ஓம் விட்டாலும் அப்பவும் அங்கே எடுத்தாலும் ஷடக்ஷரம். இப்படி நாரபதத்தை பிரித்து ஷடக்ஷராக்கி
பிரணவத்தை ஒழியன்னு அதை விட்டுட்டு அஷ்டாட்சரத்துவம் சொல்லுபவர்கள் யாராவது சொன்னான்னா அவருடைய பட்சம் அது அவைதிகம். அது வைதிகமாகாது. அது அவைதிகமாகையாலே அது அநாதரியமாக கடவுது. அதை பெரியோர்கள் ஆதரிக்க மாட்டார்கள். அது அநாதரியம். இதில் பதத்திரயமும் எவ்வர்த்தத்தை சொல்லுகிறது அப்படின்னா அதனால் ஓம் நமோ நாராயணம் பூர்த்தியாக சொல்லணும். அது அஷ்டாட்சரமாக தான் சொல்லணும். அதை போய் நீ ஷடாட்சரம் ஆக்கினையோ, இப்படி முன்ன ஷடமஷ்டன் ஆக்கினாரோ, இல்லாட்ட பின்ன ஷடமஷ்டன் ஆக்கணும், இல்லாட்ட நான் அதில் 8ல் ஏதாவது 6 எடுத்துப்பேன், எனக்கு ஷடாட்சரி தான் முக்கியம், ஏதாவது ஒரு 6 அக்ஷரத்தை எடுத்துட்டாலும் அது அநாதரியம். அதை பெரியவர்கள் ஆதரிக்கவில்லை. அது அஷ்டாட்சரம் சொல்லுவவர்களுடைய பட்சம். அதை ஒழிய அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அதை ஒழிய அஷ்டாட்சரத்துவம் சொல்லுவவர்களுடைய பட்சம் அவைதிகம். அப்படி யார் சொல்கிறாளோ அவள் வைதிகர்கள் ஆக மாட்டார்கள். அவர்களுடைய பட்சமும் அநாதரியம், ஆதரிக்க தகுந்ததல்ல அப்படின்னு சொல்லி இதில் பதத்திரயமும் எவ்வர்த்தத்தை சொல்லுகிறது அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு எத்தனை பதம்னு சொல்லிட்டார், எத்தனை அக்ஷரம்னு சொல்லிட்டார். அக்ஷரம்னு பதம் தானே, ஒவ்வொரு அக்ஷரம் ஒவ்வொரு. இதில் பதத்திரயமும் எவ்வர்த்தத்தை சொல்லுகிறது. பதத்திரயம் 3 ஓம் நமோ நாராயணம். இது எந்த அர்த்தத்தை சொல்லுறது அப்படி என்னும் ஆகாங்கையாலே அந்த ஒரு கேள்வியினாலே 3 பதமும் 3 அர்த்தத்தை சொல்லுகிறது என்பதாக மேலே காண்பிக்கிறார். 3 பதமும் 3 அர்த்தத்தை சொல்லுகிறது என்று மேலே காண்பிக்கிறார். இப்போது 28வது சூத்திரம். இதுதான் 8 திருவக்ஷரமாய் 3 பதமாய் இருக்கும். அதாவது இம்மந்திரங்கள் ஓமித் ஏகாட்சரம் நம இது தேக்ஷரே நாராயணா ஏதி பஞ்சாட்சராணி இது அஷ்டாட்சரம் சந்தசா காயத்ரி சேதி ஓமித்தி அக்ரே வாகரேதே நம இது பశ్చాது நாராயணே இத் உபரிஷ்டாது என்கிறபடியே 8 திருவக்ஷரமாய் 3 பதமாய் இருக்கும் என்றை. இதனுடைய அஷ்டாட்சரத்துவம் சொல்லுகிற விடத்தில் ஓமித் ஏகாட்சரம் என்று பிரணவத்தை ஓரக்ஷரமாகவும், நம இது தே அக்ஷரே என்று நமசை 2 அக்ஷரமாகவும், நாராயணா ஏது பஞ்சாட்சராணி என்று நாராயண பதத்தை 5 அக்ஷரமாகவும் ஸ்ருதி சொல்லுகையாலே சமஸ்தபதமான நாராயண பதத்தில் நாரபதத்தை பிரித்து ஷடக்ஷரமாக்கி பிரணவத்தை ஒழிய அஷ்டாட்சரத்துவம் சொல்லுமவர்களுடைய பட்சம் அவைதிகம் ஆகையாலே அது அநாதாரியமாக கடவது. இதில் பதத்திரயமும் எவ்வர்த்தத்தை சொல்லுகிறது என்னும் ஆகாங்கையாலே 3 பதமும் 3 அர்த்தத்தை சொல்லுகிறது என்று மேலே விவரிக்கிறார். நாளைக்கு மாமனிகள் உற்சவம் ஆரம்பம். நாங்கள் 9 முடிஞ்சால் சாயங்காலம் வச்சுப்போம், இல்லாத நாளைக்கு. கோது உலகாசிரியன் குருகுலோத்மதாதர் திருமணையாழ்வார் திருவை மணவாளர் போது பகல் திருநாவேருடைய விரான் தாதருடன் போது மணவாளம் முனி பொன்னடிகள் போத்துவினே வாடி உலகாசிரியன் வாடியவன் மண்ணுகுளம் வாடி உடும்பை என்னும் மாநகரம் வாடி மனம் சூழ்ந்து பேரின்பு மல்கு மிக நல்லா என சூழ்ந்திருக்கும் இருப்பு போது உடும்பை உலகாசிரியர்களுடையது மறவாது எம்பெருமான் நீதி உலவாசிரியர் நண்போர் மாமரையோர் பாதந்தொழுவாருக்கு வாராது தயர் நமஸ்ரீநாதாய இந்தியநகரின் பனை பிரசாரத்த பரம பிராப்திய கைங்கரியதாரணே ஸ்ரீமச்சடாரிகளாஜ சம்யஜாமா திருவானகிரி யோகி பதாஞ்ச பக்தம் சுத்தியந்த யுக்ம சுகபோதன சம்பிரவீணம் ராமானுஜம் திவரம் குருமாஸ்ரயாமः ஸ்ரீமச்சடாரிராஜ கிருபாவனம்பம் சௌமியோபேந்திர கங்கநாத் முனிந்திரபக்தம் வேதாந்த யுக்ம வசதீகரண பிரவீணம் ராமானுஜம் திவரம் குருமாஸ்ரயாமः. ஆழ்வார் பெருமான பிள்ளைவாச்சாரியார் ஜியர் திருவடிகளே சரணம்.